பகவத்கீதை உண்மையுருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகா 15. அத்தியாயம் 2, பதம் 45. த்ரைகுண்ய விஷயோ வேதா நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுனா நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். வேதங்கள் பொதுவாக பௌதிக இயற்கையின் முக்குணங்களை பற்றியவை. அர்ஜுனா, இம்மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஆவாயாக. எல்லா இருமையிலிருந்தும் விடுபட்டு பொருள்களை அடைதல், பாதுகாத்தல் ஆகியவைகளிலிருந்து விடுபட்டு தன்னில் நிறைவேறுவாயாக. வேதங்கள் பெரும்பாலும் மனிதர்களின் ஆசைகள், விருப்பங்கள், பூஜைகள், பலன்கள் போன்றவற்றை 3 குணங்களின் அடிப்படையில் கூறுகின்றன. குணங்களை தாண்டுதல், அதாவது சத்துவம் நல்லது, ரஜஸ் செயல்பாடு, தமஸ் மந்தம், இவை அனைத்தும் உலகியலான பந்தங்களை உருவாக்குகின்றன. அவற்றை தாண்டி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். இருமைகள் சூடு சூடு, இன்பம் துன்பம், வெற்றி தோல்வி போன்ற எதிர்மறை நேர்மறை அனுபவங்களில் சிக்காமல் இருக்க வேண்டும். நிர்யோக சேமம், எப்படி சம்பாதிப்பது, அதை எப்படி காப்பது என்ற கவலைகளிலிருந்து விடுபட வேண்டும். ஆத்மவான், ஆத்மாவில் நிலை பெற்றவன், தன்னுடைய உண்மையான சுயத்தை உணர்ந்தவன். இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லும் செய்தி, ஆன்மீக பாதையில் செல்ல உலகிலான ஆசைகள் மற்றும் இருமைகளில் சிக்காமல் இருக்க வேண்டும். உண்மையான சாந்தி ஆத்மாவை உணர்வதில்தான் உள்ளது. பொருட்கள், ஆசைகள், பலன்கள் அனைத்தும் தற்காலிகம். மனம் எப்போதும் சத்தியத்தில் நிலைத்தால் வாழ்க்கை சமநிலையுடன் அமைதியுடன் இருக்கும். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.